கிராமத்துல நல்ல ஜோரா மழை பெஞ்சிட்டு இருந்தது. வானத்துல கருமேகம் நல்லா சூழ்ந்திருந்தது. அப்புறம் காற்றும் வேகமா வீசிட்டு இருந்தது. ராமுவும் ஷாமுவும் மர கூரைக்கு கீழே நின்னுட்டு இருந்தாங்க. குளிர்னால ரெண்டு பேரும் நடுநடுங்கிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்களோட முகம் ரொம்ப சோகமா தெரிஞ்சது. அவங்களுடைய ட்ரெஸ்ஸும் இந்த மழைனால கொஞ்சம் நனைஞ்சு போயிடுச்சு. ஷாமு, நல்ல சில்லுன்னு காத்து வீசுது. எனக்கு பயங்கரமா நடுக்கம் ஏற்படுதுப்பா. இந்த மழையில சுட சுட பக்கோடா கிடைச்சதுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா இந்த கிளைமேட்ல யாரு பக்கோடா போடுவாங்க? வீட்டில் காஞ்சி போன ரொட்டி மட்டும்தான் வச்சிருக்காங்க. இந்த மழை வயிற்றுல எலியையும் ஓட வச்சிருச்சு. எலி இல்லப்பா, என் வயிற்றுல குதிரை யானை எல்லாமே ஓடிக்கிட்டு இருக்கு. ஏதாவது ஒரு வழி பண்ணி ஆகணும். இல்லைன்னா இந்த குளிர்ல இப்படியே நடுங்கிக்கிட்டே ராத்திரியே போகணும் போல இருக்கு. சரிவா, நாம முதல்ல உன் வீட்டுக்கு போவோம். அங்க உட்காந்து ஏதாவது யோசிப்போம். இங்க நின்றுட்டு இருந்தா பக்கோடா கிடைக்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு நிமோனியா நிச்சயமா கிடைச்சிரும். ராமுவும் ஷாமுவும் மழைக்கு அவங்க கொடைய பிடிச்சுக்கிட்டாங்க. அப்புறம் ராமுவோட வீட்டை நோக்கி போக ஆரம்பிச்சாங்க. ராமுவும் ஷாமுவும் வீட்டுக்கு வந்து அங்க கயிறு கட்டுல உட்காந்துருந்தாங்க. அப்பதான் சம்பா அந்த இடத்துக்கு வந்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் சும்மா உட்காந்துட்டு இருந்ததா பார்த்தாங்க. அப்புறம் அவங்கள ரொம்ப கோவத்தோட முறைச்சு பார்த்தா, நீங்க ரெண்டு பேரும் இங்க ராஜா மாதிரி உட்காந்துட்டு இருக்கீங்களா? வெளியில பாருங்க எவ்வளவு வேகமா மழை பெய்யுதுன்னு. கூரையில இருந்து தண்ணி கொட்டிட்டு இருக்கு. ஆனா உங்க ரெண்டு பேருக்கும் வெட்டித்தனமா பேசணும். ஏய் சம்பா, எதுக்கு கோவப்படுற? நாங்க சொல்ல வந்தது என்னன்னா, இந்த அற்புதமான கிளைமேட்ல உன் கையால செஞ்ச கோடா மட்டும் கிடைச்சதுன்னா எவ்வளோ அற்புதமா இருக்கும்ல. அது சரி, ஐயாவுக்கு பக்கோடா சாப்பிடணுமா? வீட்ல கடல மாவு கொஞ்சம் கூட இல்ல. அப்புறம் காய்கறின்னு பேருக்கு உருளைக்கிழங்கு மட்டும் தான் இருக்கு. இந்த மழையில காஞ்சி போன விறக நான் எங்க இருந்து கொண்டு வரது அடுப்பிருக்க? அண்ணி, அப்படி சாப்பிட்றதுக்கு நாங்க வெளியில ஏதாவது ஏற்பாடு பண்ணணும்னா அதை நீங்க செஞ்சு கொடுப்பீங்களா? நம்ம கிட்ட ஒரு புது வழி இருக்கு. முதல்ல நீங்க ஏதாவது தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க, அப்புறம் பேசுவீங்க. வெறும் வயதுல பெருசா பேச வேண்டியது. எனக்கு வீட்டுல அடுத்த வேலையும் பார்க்கணும். ராமுவும் ஷாமுவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. அப்புறம் ரெண்டு பேரும் சிரிச்சாங்க. ஏதோ ஒண்ணு அவங்களுக்கு தெரிஞ்சது போல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மழை லேசா நின்னுச்சு. ராமுவும் ஷாமுவும் அந்த கிராமத்தோட பெரிய ஆலமரத்துக்கிட்ட போனாங்க. ரெண்டு பேரும் அந்த மரத்தை சுத்தி நல்ல கவனமா பார்த்தாங்க. அப்பதான் ஷாமோட பார்வை அந்த மரத்தடியில வேர்ல இருந்த ஃப்ரெஷ்ஷான காட்டு மஷ்ரூமோட கூட்டத்து மேல பட்டுச்சு. ராமு, அங்க பாரு, எவ்வளவு சுவையான ஃப்ரெஷ்ஷான காட்டு மஷ்ரூம் வளர்ந்துருக்கு. நம்ம வேலை முடிஞ்சுது. இது அற்புதமான மஷ்ரூம் ஆச்சே. இதோட பக்கோடா செஞ்சா அவ்வளோ சுவையா இருக்கும். இதை அடிச்சுக்கவே முடியாது. சரி சரி, சீக்கிரமா இதை பறிப்போம். சீக்கிரமா. ஆனா ஒரு விஷயம் யோசி, அன்னி சம்பா தெளிவா முடியாதுன்ட்டாங்க. அவங்க கிட்ட காஞ்சி போன விறகு இல்லைன்னு. இப்போ இந்த மஷ்ரூம் பக்கோடாவை செய்ய போறது யாரு? நீ சொல்றது ரொம்ப கவலையா இருக்குப்பா. இந்த கிராமத்திலேயே ஒரே ஒரு ஆள் தான் இருக்காங்க இந்த மாதிரி கிளைமேட்ல எதை வேணாலும் செய்வாங்க. ஆனா அவங்க கிட்ட போறதுக்கு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. ஒருவேளை நீ இந்த சாப்பாட்டு ராமனை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறியா என்ன? அட போப்பா, அவன் சாப்பிட்ற விஷயத்துல ஏதோ போதை பிடிச்ச மாதிரி இருக்கான். வாசல்ல ஓட்டுக்கூரைக்கு கீழே நல்ல உறுதியான ஒரு ஆளு நின்றுட்டு இருக்கான். அவருக்கு அற்புதமான மீசை இருந்தது. அப்புறம் முகத்துல ஒரு பெரிய சிரிப்பு இருந்தது. இந்த மனுஷன் வேற யாரும் இல்ல, அவருதான் பேட்டூராம். இவருடைய மீசை பளபளனும், கையில கடாயோட, அப்புறம் மூளையில ஓடிக்கிட்டு இருக்கு விசித்திரமான உணவுகளோட வியாபாரம். அவருடைய கையில ரொம்ப வெயிட்டான இரும்பு கடாய் இருக்கு. இங்க என்னடா மழை கொட்டுன்னு கொட்டுது. நமக்குள்ள சமைக்கிறதுக்கான ஆர்வம் பிறக்குது. இன்னைக்கு காரசாரமா செய்ய போறேன். இந்த கிராமத்து ஜனங்க என்னைக்கும் ஞாபகம் வச்சிருப்பாங்க. பேட்டூராம் அந்த இரும்பு கடாய அடுப்பு மேல வச்சாரு. அப்புறம் ஏதோ சமைக்கிறதுக்காக ஆரம்பிச்சாரு. இன்னொரு பக்கம் ராமுவும் ஷாமுவும் கையில ஒரு பெரிய மஷ்ரூம் கூடைய வச்சுக்கிட்டு நடந்து வராங்க. அது பேட்டூராம பத்தி பேசிட்டு இருந்தாங்க. ராமு, பேட்டூராம் கிட்ட போறதுக்கு எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு. போன தடவை பூசணிக்காய் அல்வால மிளகாத்தூளை போட்டு எல்லாரையும் கட்டாயப்படுத்தி சாப்பிட வச்சாரு. ஜனங்க 2 நாளா தண்ணியை குடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. எனக்கும் அந்த நாள் ஞாபகம் இருக்கு. ஆனா ஷாமோ, அவருடைய கையில மேஜிக்கும் இருக்குல்ல. அவர் விசித்திரமா புதுமையா ஏதாவது செஞ்சாலும் இறுதியில அதனுடைய சுவை ரொம்ப அற்புதமா இருக்கும். அப்புறம் இந்த பசியை என்னையா செய்யறது? நீ சொல்றதும் சரிதான். இப்போ நம்மளுக்கு பேட்டூராம் தான் கடைசி உதவியாளர். அவர்கிட்ட பெரிய அடுப்பு இருக்கு. அப்புறம் மழை காலத்துல அவரு ஏதாவது ஒண்ணு புதுசா செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாரு.
அப்ப ஏன் நேரத்தை கடத்துறது? மனசை தைரியப்படுத்திக்கிட்டு இந்த மஷ்ரூம் கூட எடுத்துக்கிட்டு கிளம்பு, நேரா பேட்டூராம் தர்பாருக்கு போவோம். 2 பேரும் நடந்து நடந்து நேரா பேட்டுராமோட வீட்டு வாசலுக்கு வந்துட்டாங்க. அப்பதான் பேட்டுராம் தன்னுடைய வீட்டுல சமைக்கிறதுக்காக ஆரம்பிச்சாரு. அப்பதான் அவரோட வீட்டு வாசல்ல இருந்து காலடி சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. யாரு தங்க? அப்பதான் ராமுவும் ஷாமுவும் மெல்ல மெல்ல அவருடைய வீட்டுக்கு வந்தாங்க. பேட்டுராம் அவங்கள பார்த்து ஆர்வமும் அடைஞ்சாரு, சந்தோஷமும் பட்டாரு. ராமு, ஷாமு, நீங்க 2 பேரும் எங்க வீடு வாசல்ல என்ன பண்றீங்க? அப்புறம் உங்க கையில என்ன கொண்டு வந்திருக்கீங்க? அது பேட்டுராமையா, நாங்க எங்களுக்காக ஆலமரத்துக்கிட்ட ஃப்ரெஷ்ஷான வெள்ளையான மஷ்ரூமை பறிச்சுட்டு வந்திருக்கோம். ஆமா, நாங்க நினைச்சோம் இந்த கிராமத்திலேயே உங்களை மாதிரி பெரிய சமையல்காரர் யாரும் இல்ல, அதனால இந்த அற்புதமான கிளைமேட்ல உங்களை தரிசிக்கலான்னு வந்தோம். மஷ்ரூமா? வாவ், இன்னைக்கு நான் உங்க 2 பேருக்கும் என் கையால விசேஷமான மஷ்ரூம் பக்கோடாவை செஞ்சு கொடுக்கறேன். ஆனா என்னுடைய ஒரு நிபந்தனை, இங்க எந்த ஒரு நக்கல்தனமும் ஆகாது. ராமுவும் ஷாமுவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் சந்தேகத்தோட பாத்துக்கிட்டாங்க. பேட்டுராம் முழு நம்பிக்கையோட அங்க நின்னுட்டு இருந்தாரு. கொஞ்ச நேரத்துல அவர் ஒரு பாத்திரத்துல தண்ணியை கொண்டு வந்தாரு. அப்புறம் ஃப்ரெஷ்ஷான மஷ்ரூம் அதுல போட்டு நல்லா கழுவி எடுத்தாரு. ராமுவும் ஷாமும் ஒரு மூலையில நின்னுட்டு இருந்தாங்க. பேட்டுராம் அவங்கள பார்த்தாரு. நீங்க 2 பேரும் அந்த மூலையில நின்றுட்டு என்னத்த முணுமுணுக்கிறீங்க? ஓடணும்னு முயற்சி பண்ணிடாதீங்க. இன்னைக்கு இந்த மஷ்ரூம் பக்கோடால ஒரு ரகசியமான மசாலாவை போட போறேன். அதை யாரும் யோசிச்சு பார்த்துருக்க மாட்டாங்க. ரகசிய மசாலாவா? பேட்டுராமையா, தயவு செஞ்சு புதுமையா பண்றேன்னு சொல்லி எதையுமே அதிகமா பண்ணிடாதீங்க. அது என்னன்னா, நாங்க ரொம்ப நேர்மையான ஆளுங்க. நாங்க சாதாரண பக்கோடாவையே சாப்பிட்டுக்கிறோம். வாய மூடுங்க. இந்த பேட்டுராம் செய்யறத வரலாறு பேசும். நான் இந்த கடலை மாவுல கொஞ்சம் அரைச்ச புளியையும் அப்புறம் கொஞ்சமா வெல்லத்தையும் போடுறேன். ராமுவும் ஷாமுவும் பயந்து போயிட்டாங்க. ஒருத்தரை ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க. அங்க என்ன நடக்க போகுதுன்னு அவங்களுக்கு எதுவுமே புரியல. பேட்டுராம் ஒரு பாத்திரத்துல கடலை மாவை சேர்க்க ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் அதுல உப்பு, மிளகாய் பொடி, அப்புறம் புளியையும் வெல்லத்தையும் கரைச்சு ஊத்தினாரு. இந்த கலவையோட வாசனைய பாத்தீங்களா? என்னமா மனம் வீசுது. இப்ப இது எண்ணெயில பொரியும் போது இந்த ஏரியால இருக்கிறவங்க எல்லாம் இங்க ஓடி வருவாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பேட்டுராம் பெரிய கடாயில எண்ணெய கொதிக்க வச்சாரு. எண்ணெய் கொதிச்சதும் அவரு கடலை மாவுல கட் பண்ண மஷ்ரூம அதுல நினைச்சு எண்ணெயில போட ஆரம்பிச்சாரு. அங்க நல்ல ஒரு வாசனை பரவ ஆரம்பிச்சது. அப்பதான் சம்பாவும் அங்க வந்தாங்க. அடேங்கப்பா, இது என்ன ஒரு அற்புதமான மனம் வீசுது. பேட்டுராம் ஐயா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வா சம்பா மருமகளே, வா இங்க பாரு. இன்னைக்கு நான் என்ன செய்யறேன்னா, பேட்டுராமோட ஸ்பெஷல் மஷ்ரூம் பக்கோடா. இத பாக்குறதுக்கே அவ்வளவு நல்லா இருக்கே. சம்பா, சிரிக்காத. இந்த பக்கோடால இவரு வெல்லத்தையும் புளியும் சேர்த்திருக்காரு. இதோட சுவை எப்படி இருக்கும்னு தெரியலையே. எங்களுக்கு எங்க உயிரை பத்தி கவலையா இருக்கு. பேசுற நேரம் முடிஞ்சது. வாங்க எல்லாரும் வந்து உட்காருங்க. சுட சுட நான் பக்கோடாவை பரிமாறுறேன். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எல்லாரும் அங்க இருந்த கட்டில்ல வந்து உட்கார்ந்தாங்க. அவங்க மனசுல கொஞ்சம் பயமும் இருந்தது, கொஞ்சம் ஆர்வமும் இருந்தது. பேட்டுராம் ஒரு தட்டு நிறைய சுட சுட மஷ்ரூம் பக்கோடாவை எடுத்துட்டு வந்தாரு. அப்புறம் அதை எல்லாருக்கும் கொடுத்தாரு. சரி, எல்லாரும் ஒரு ஒரு பக்கோடாவை கையில எடுங்க. எந்த சாக்கும் சொல்லாதீங்க. 3 பேரும் யோசிக்க ஆரம்பிச்சாங்க, இதோட ருசி எப்படி இருக்கும்னு. இருந்தாலும் அவங்க கொஞ்சம் யோசனையோட ஒவ்வொரு பக்கோடாவை கையில எடுத்தாங்க. அப்புறம் சின்னதா ஒரு கடி கடிச்சாங்க. ஒரு கடி கடிச்சதும் அவங்க முகத்துல சந்தோஷம் தெரிஞ்சது பாருங்க. பேட்டுராமையா, வெளியில இவ்வளோ முறுமுறுப்பா, உள்ளுக்குள்ள மஷ்ரூம் மென்மையா இருக்கு. வெல்லம் புளியோட இனிப்பு, புளிப்பு, சுவை, வாவ், உண்மையிலே இது கலக்கிடுச்சு போங்க. நான் என்னுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி பக்கோடாவை சாப்பிட்டதே கிடையாது. ஆமாம் பேட்டுராம் ஐயா, உங்களோட சமையல் கலையை யாராலையும் அடிச்சுக்க முடியாது. இந்த மழை காலத்துல இந்த இனிப்பும் புளிப்பும் கலந்த சூடான மஷ்ரூம் பக்கோடா மனசை ஜெயிச்சிருச்சு. எனக்கு இன்னும் கொஞ்சம் கொடுங்களேன். பாத்தீங்கல்ல, நான் தான் சொன்னேன்ல, பேட்டுராமோடைய மூளையும் கலையும் என்னைக்கும் தப்பு நடக்கவே நடக்காது. சாப்பிடுங்க சாப்பிடுங்க, வயிறார சாப்பிடுங்க. இன்னும் உள்ள ஒரு கடாயில போட்டு வச்சிருக்கேன். எல்லாரும் சந்தோஷமா பக்கோடாவை சாப்பிட்டாங்க. அந்த லேசா பெய்கிற மழையில எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க.
அப்புறம் ஒன்னா சேர்ந்து எல்லாரும் மஷ்ரூம் பக்கோடாவை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இதே போல அவங்களுடைய இந்த நாளும் முடிவடைஞ்சது. அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் லேசா பெய்யுற மழையில ஒரு கை வண்டி கிராமத்தோட ஆலமரத்துக்கிட்ட வந்தது. அந்த வண்டி விசித்திரமான ஒளியால அப்புறம் காப்பி நிறத்துல அலங்கரிக்கப்பட்டிருந்தது. இந்த வண்டி வேற யாரோடதோ இல்ல, பேட்டூராமோடது. வாங்க வாங்க, பேட்டூராமோட அற்புதமான மஷ்ரூம் பக்கோடாவை சாப்பிடுங்க. சுவையை சொல்ல முடியாது, அப்புறம் முழுமையான திருப்தி. அப்பதான் ராமுவும் ஷாமும் அந்த பக்கமா வந்தாங்க. அவங்க பேட்டூராமோட புது கடைய பார்த்தாங்க. ரொம்ப சந்தோஷத்தோட அவர்கிட்ட வந்தாங்க. அடேங்கப்பா, நீங்க இப்படி ஒரு கடையை போட்டு சுவை இழந்த எங்க நாக்குக்கு வைத்தியம் பார்த்துட்டீங்க. கண்டிப்பா. இங்க பாருங்க பேட்டூராம், உங்க கடை சீக்கிரத்துல பிரபலமாயிடும். மற்ற கிராமத்து ஜனங்களும் உங்க மஷ்ரூம் பக்கோடாவை சாப்பிட்றதுக்கு வருவாங்க. என்ன நிஜமாவா? ஆமாமா, கண்டிப்பா. சரி, எங்களுக்கு ஒரு பிளேட் கொடுங்க. ஒரு பிளேட் எவ்வளவு? ஹாஃப் பிளேட் 501, ஃபுல் பிளேட் 1001. என்ன இவ்வளோ விலையா? ஷாமு, நீ சொன்னது உண்மைதான். ஜனங்க கண்டிப்பா வருவாங்க. ஆனா ருசிக்காக இல்ல, இந்த பைத்தியத்தை பார்க்க. நீங்க 2 பேரும் துஷ்ட ஆளுங்க. என்ன கிண்டல் பண்றீங்களா? பேட்டூராம் அவங்க பேசுனத கேட்டுட்டாரு. அப்புறம் கையில கரண்டியை எடுத்துக்கிட்டு அவங்க 2 பேரையும் துரத்த ஆரம்பிச்சாரு. ராமுவும் ஷாமும் அங்கிருந்து பயந்து ஓடினாங்க. இதோட இந்த கதையும் முடிவடைஞ்சது.